தேவனாகிய கர்த்தர் சகல காரியங்களையும் எல்லாவற்றையும், உன் வீட்டு காரியங்கள், உன் கணவருக்கு அடுத்த காரியங்கள், உன் வேலை, உன் கம்பெனி, உன் சம்பளம், உன் வியாபாரம், உன் முயற்சிகள், உன் சரீர சுகம், பிள்ளைகளுடைய படிப்பு, அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய தெய்வீகம், எல்லாவற்றையும் கர்த்தர் உன் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கவும். அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் ஆற்றண்டையில் இருக்கிற பட்டணமும் தொடங்கி கீலேயாத் வரைக்கும் நமக்கு எதிர்த்து நிற்கத்தக்க அரணிப்பான பட்டணம் இருந்ததில்லை. இல்லை, எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த ஆகஸ்ட் மாதம் தேவனாகிய கர்த்தர் சகல காரியங்களையும் எல்லாவற்றையும், உன் வீட்டு காரியங்கள், உன் கணவருக்கு அடுத்த காரியங்கள், உன் வேலை, உன் கம்பெனி, உன் சம்பளம், உன் வியாபாரம், உன் முயற்சிகள், உன் சரீர சுகம், பிள்ளைகளுடைய படிப்பு, அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய தெய்வீகம், எல்லாவற்றையும் கர்த்தர் உன் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ இயேசுவுக்காக கைத்தட்டி இருக்கிறாய். இந்த கைக்கு கர்த்தர் சகலத்தையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமாம், நிலங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார், கட்டடங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார், வாகனங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய ஆத்துமாக்களை கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீ வசிக்கும் தெருவிலே உள்ளவர்களை கர்த்தர் உன் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார் என்பதை இந்த காலைவேளையிலே செய்தியாக நான் கொண்டு வருகிறேன். இதுதான் வாக்குத்தத்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். நீ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வாயானால் குறிப்பிட்ட காலம் உன்னை எதிரிகளின் கையிலே, பொல்லாத மனுஷருடைய கையிலே, வியாதிகளின் கையிலே, பற்றாக்குறை, பஞ்சம், கடன், இவைகளின் கையிலே ஒப்பு கொடுத்து விடுவார். நம் கர்த்தர் ரொம்ப நல்லவர், பார்த்துக்கிடுங்க. ஆனால் நீ பொல்லாப்பு செய்தாய். அதனால் அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், போ, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கவில்லை, இனி பாவம் செய்யாதே. பலிபீடத்தை தொட்டு விட்டாய், கர்த்தருடைய பாத்திரத்தை தொட்டு விட்டாய், மெய்யான திராட்சை செடியை தொட்டு விட்டாய், இனி போய் பேசாதே. உள்ளதை உள்ளதென்று சொல். அதில் என்ன வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததனாலே அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். நியாயாதிபதிகள் 13:1 வாசித்து பார்ப்பீர்களானால், இவர்கள் பின்னும் பொல்லாப்பு செய்தபடியினால் 40 வருஷம் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் உங்களை ஒரு விரோதி கையில் ஒப்பு கொடுக்காம அவன் நிழலை கூட உங்கள் மேலே பட விட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் பொல்லாப்பு செய்து ஆராதனைக்கு வர்றதை அசட்டை பண்ணி, அலட்சியம் பண்ணி, உங்கள் வேலை தான் முக்கியம் நினச்சி கொண்டு கர்த்தருக்கு முதலிடம் கொடாது இருந்தால், ஐயோ, அவர் ரொம்ப வருத்தப்படுவார். அவர் பாசம் உள்ள தெய்வம். வருத்தப்பட்டால் வேறு வழி இல்லாமல் ஒப்பு கொடுப்பார். 7 வருஷம், 40 வருஷம், சிலரை 3 வருஷம், சிலரை 1 வருஷம். நேபுகாத்நேச்சாரை 7 வருஷம் ஒப்பு கொடுத்துட்டார். வியாதிக்கு, லிக்கன் திராஃபி என்ற மனநோய், அதற்கு அவர் ஒப்பு கொடுத்து, கர்த்தர் ஒப்பு கொடுக்காம ஒரு ஆபத்து உங்களுக்கு வராது. உங்கள் வயோதிபத்து நிமித்தம் சில பலவீனங்கள் உங்களுக்கு வரலாம், அது வயது சார்ந்தது. ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தையை நாம் நினைக்க வேண்டும். சாதாரணமாக 70 வருடம், பலத்தின் மிகுதியினால் 80 வருடம். அப்போ உங்கள் பலத்தை கூட்டணும். சாப்பாட்டில், ஆராதனையில், ஜபத்தில் உங்கள் பலனை கூட்டணும். பாருங்கள், நான் பிரசங்கம் பண்ணும்போது
இப்படி பேசிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு இயேசுவே நீ நல்லவர், சத்தத்தையும் கூட்டுறேன், பலத்தையும் கூட்டுறேன். இந்த மாதிரி கூட்ட தெரியணும். உட்கார்ந்துக்கிட்டு மம்முன்னுக்கிட்டு இருந்தால் நடக்காது. நிறைய சபைகள் கூட கர்த்தரை வருத்தப்படுத்திட்டாங்க. அதனால் அந்த சபை அந்நியர் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். துதியின் கோட்டையை கையில் சுமந்துட்டு இருக்கிறார். அதனால தான் நான் ரொம்ப பயத்தோடு, நாங்கள் குடும்பத்தில் பயத்தோடு நாங்கள் இதை தாங்கி கொண்டு இருக்கிறோம். நான் சிங்கப்பூருக்கு போயிருந்தேன் போன வாரங்கள், மலேசியாவுக்கு போயிருந்தேன். எங்கே போனால் கொஞ்சம் ஓய்வுக்கு தான் பிள்ளைகளை அனுப்புனாங்க, கூட்டம் நடத்த அனுப்பலை. அப்படி இருந்தும் 3 பிரசங்கம் பண்ணேன். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சாலே கூட்டங்கள் தான். என்னை ரொம்ப பாசமாய் அன்பாய் பராமரித்தார்கள். எனக்கு வேண்டிய வசதிகளை ஏற்படுத்தி, பண வசதிகளை ஏற்படுத்தி என்னை அம்மாவையும் அனுப்பி வச்சாங்க. பாஸ்டர் நிக்சன் அவர்கள், பாஸ்டர் பீட்டர்சன் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து எங்களை நல்லா கவனித்தாங்க. பிள்ளைகள் கவனிக்கிற கவனிப்பு இருக்கே, அது எங்கள் பலன். ஒரு பக்கம் சிங்கப்பூரில் சாப்பிட போன இடத்துல ஒரு வயசான பாட்டி ஒரு வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு ஒரு மைக்கை கையில் வச்சுக்கிட்டு சீன பாட்டு பாடிக்கிட்டே, பாட முடியல, அதுக்கு அப்படியே பாடிக்கிட்டு இருக்கு. நிறுத்தி நிறுத்தி பாடுது. யாரோ பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோன்னு பார்த்தா ஒரு வயசான அம்மா. ஏன்னா பிள்ளைகள் கைவிட்டாங்க. இந்த அம்மா பெரிய கடைகள்லாம் இருக்கிற இடத்துல உட்காந்து பாட்டு பாடி, வர போகிறவங்க சில்லறைகளை அதில் போட ஒரு பையன் தொங்க விட்டு காத்துக்காங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நேற்று நாங்கள் காரில் வரும்பொழுது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் ஒரு டீ குடிக்கலாம்னு போன இடத்துல காருக்குள்ளே 3 பேர் ஏறிட்டாங்க. ஆனால் முன் சீட்டில் உட்காந்துருந்த வயசான ஒரு அம்மா, அவங்க அம்மா தான் அந்த பெரிய வாக்கிங் ஸ்டிக்கு சில்வர் கலரில் வெளியே வச்சுட்டு காலை உள்ளே தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. வயசானவங்க பார்த்திங்களா, காலை அப்படி எடுக்க முடியல. ஒரு கால் உள்ளே போயாச்சு, ஒரு கால் எடுக்க முடியல. மற்றவங்கள்லாம் காரில் ஏறிட்டாங்க. பாஸ்டர் அம்மா ஓடி போய் அந்த காலை அப்படியே பிடிச்சு தூக்கின ஜெபம் பண்ணி விட்டு வர வேண்டுமே. நான் கர்த்தர் விக்கிரகத்தை சேவிக்கிறவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார், தீங்குகளுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படாத ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தர் சொன்னதை கேளாத ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவனை பற்றி 1 ராஜாக்கள் 13:26 சொல்லியிருக்கிறது. அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாததினாலே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து கொன்று போட்டது. பார்த்தீங்களா, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான், ஆனால் தொட முடியாது. உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான் என்று அவர் சொன்னார். ஆனால் நாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல், உபவாசம் பண்ணாமல், ஜெபம் பண்ணாமல், பக்தியாக இல்லாமல், ஆவிக்குரிய சபையினுடைய லட்சணங்கள் நமக்கு இல்லாமல் இருக்குமானால், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருப்போமானால், கர்த்தர் ஒரு சிங்கத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் எவ்வளவு பெரிய வேதனை. அது உங்களை முறித்து விடும் என்றால், எழும்ப முடியாதபடிக்கு பொருளாதாரத்தில் பெரிய முறிவு, எலும்பு முறிவு, ஃபைனான்ஸ் முறிவு, உறவு முறிவு, உறவுக்காரர்கள் எல்லாத்துக்கும் சண்டை, முறிவு. ஒரு சிங்கம் அதை செய்து அந்த சிங்கத்தின் தலையை நசுக்கினவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய தெய்வம், நம்முடைய இரட்சகர், நம்ம கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 17:20 வாசித்து பாருங்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்தபடியினால் அவர்களை கொள்ளைக்காரர் கையில் ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சாத்தானை குறித்து சொல்லும் பொழுது, திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அல்லாமல் மற்றொன்றுக்கும் வரான் என்று சொன்னார். கொள்ளைக்காரர் கையிலே ஒப்பு கொடுத்தார். 1 ரூபா கூட உங்கள் காசு தொலையக்கூடாது, யாரும் எடுக்க முடியாது. காரணம், உங்களை அவ்வளோ பாதுகாக்கிறார். சப்போஸ் உங்களுக்கு 10 ரூபா காணாமல் போச்சுன்னா கொள்ளைக்காரர் கையில் உங்களை ஒப்பு கொடுத்தார். உடனே சர்ச்சில் ஓடி வாங்க, உபவாசங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன் அந்த 10 ரூபாயோட கர்த்தர் உங்களை எச்சரித்து பயங்காட்டி தன் பக்கம் இழுத்து கொள்கிறார் என்றால், அதுக்கு அடுத்ததும் 1 லட்சம் ரூபாயை நீங்கள் கொள்ளைக்காரன் கையில் ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு, பெரிய ஆபத்து வராமல் இருப்பதற்கு சின்ன ஆபத்திலேயே கர்த்தர் நீக்குவார். வாழ்நாளெல்லாம் குஷ்டரோகியாய் இராதபடிக்கு மீரியாம் மோசேயின் சகோதரியை 7 வருடம் குஷ்டரோகியாக வைத்து
அதன் பின்பு சுகமாக்கி அனுப்பினார். உங்கள் வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுவதும் இருக்கிற ஒரு பிரச்சனையை இன்று முதல் 7 நாளில் கர்த்தர் சரிப்படுத்தி வாழ்நாளெல்லாம் சமாதானமாக இருக்க வைத்தால் எவ்வளவு நல்லது என்பதை யோசித்து பாருங்கள். எதற்காக நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம்? எதற்காக இந்த பீடத்திலே நிற்கிறோம்? எதற்காக இந்த பீடத்தின் ஒழுங்கை காப்பாற்றி வருகிறோம்? வாழ்நாள் முழுவதும் இருக்கும் கஷ்டத்தை 7 நாளில் ஓட்டி விடுகிறவர் நம்முடைய கர்த்தர். அதுக்காக ஒரு தடவை கை தட்டி துதிக்கணுமே. வாழ்நாள் முழுவதும் இருக்கிற பிரச்சனையை, வியாதியை 7 நாளில் ஓட்டி விடுவார். இன்னையிலிருந்து 7 நாள் மைண்டில் வைங்க. சொன்னது அற்புதங்களுக்கு 12 நாள், இது 7 நாள். கொள்ளைக்காரர் கையில் ஆண்டவரே என்னை ஒப்புக்கூடாதிரும். ஆலயங்களை கொள்ளையடிக்கிறவர்கள் உண்டு, ஆத்துமாக்களை கொள்ளையடிக்கிற கொள்ளையர்கள் உண்டு. உண்மையாக நீங்கள் உங்களுக்கே தெரியும், கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சு இந்த ஊழியக்காரங்களும் நாங்களும் ஆண்களும் பெண்களும் கஷ்டப்பட்டு ஆத்மாவை கொண்டு சேர்த்துருப்போம். அவங்கள கொள்ளையடித்து தங்கள் சபைக்கு கொண்டு விடுவாங்க. அப்போமெல்லாம் ஏன் பாஸ்டர் உங்களுக்கு கவலையே வராதா? அது எனக்கும் பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாருடையக்கும் தெரியும். எங்கள் வலி, எங்கள் வேதனை. ஒரு நாள் அப்படி ஒரு பாஸ்டர் கொஞ்சம் விசுவாசிகளை எடுத்துகிட்டு தான் சபைக்கு கொண்டு போயிட்டார், ஏமாற்றி பொய் பேசி. அப்புறம் நான் ஒரு பாஸ்டர் மீட்டிங் வச்சுருந்தேன். அந்த பாஸ்டரும் வந்திருந்தார். கம்முன்னு இருந்தேன்னா இப்படி தானே இவ்வளவும் பண்ணது. திடீர்னு பாஸ்டர் அம்மா அந்த பக்கம் வந்துட்டாங்க. போச்சா, சிங்கம் வருது. இந்த அம்மா வந்த உடனே வயிற்றில் அடிச்சுக்கிட்டு, பிள்ளை பெற்றிருந்தால் தானே தெரியும் அதை வலி. ஆத்துமாக்களை உபவாசம் இருந்து வீடு வீடாக அலைஞ்சி பெற்று எடுத்திருந்தா தானே வலி தெரியும். அடுத்த சபையில் போய் இழுத்துட்டு வந்தால் அது வலி தெரியாது. அப்போ அந்த அம்மா வயிற்றில் அடித்த அடி சத்தம் எனக்கு இன்னும் கேட்குது. அப்படிப்பட்ட ஒரு மனைவியை கர்த்தர் எனக்கு கொடுத்தபடினால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்கள் வயிற்றில் அடிச்சுக்கிடணும், நெஞ்சில் அடிச்சுக்கிடணும் கர்த்தருக்கு முன்பாக. ஆனால் அவிசுவாசி அல்ல. நாங்கள் விடுதலை 7 நாளில் 3 நாளில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடிக்க வருவாங்க, உங்கள்கிட்ட நைஸாக வந்து பேசுவாங்க. நீ பாரு, ஒரு 3 லட்சத்தை என்கிட்ட கொடு, நான் இந்த மாதம் 21ஆம் தேதி உனக்கு தந்துடுறேன். நீங்களும் நம்பி கொடுத்துருவீங்க. கொள்ளைக்காரன் அதை எடுத்துட்டு ஊரே மாற்றிடுவான். நான் உன்கிட்ட எப்போ வாங்கினேன் என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு பேருடைய கண்ணீர் அதில் இருக்குது. உங்கள்கிட்ட உங்கள் நகைகளெல்லாம் கொடுங்க, பணம் இல்லையா நகையை கொடுங்க, அதை நாம் கடையில் வச்சு பணம் வாங்கிட்டு திருப்பி தாரேன் உங்களுக்கு என்பார்கள். நகையை கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. கொள்ளைக்காரர் கையில் கர்த்தர் உன்னை ஒப்புக்கூடாது இருக்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 2 நாளாகும் 29:8 வாசிக்கும்போது 7ஆம் வசனத்தையும் வாசிக்கணும். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை மூடி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களின் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். 9ஆம் வசனத்திலையும் பார்த்து கொள்ளுங்க. இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். பரிசுத்த ஸ்தலம் எவ்வளோ முக்கியம், சபைன்னா ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ரத்தம் செஞ்சு வாங்கின ஒரே இடம் சபை தான். அவருடைய சொத்து ஒரே இடம் சபை தான். இயேசு மறுபடியும் பூமிக்கு வர்றது உலகத்தை அழிக்க கிடையாது, சபையை எடுக்கத்தான் வர்றார். மணவாட்டி சபை அவர் எடுத்த உடனே உலகம் தானாக அழியும். இயேசு அழிக்க தேவையில்லை.
இப்போ உலகத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது சபைகள். சபைதான் குத்து விளக்கு. அமெரிக்காவில் இருக்கிற குத்து விளக்குகள் அமெரிக்காவை காப்பாற்றுகிறது. இந்தியாவில் இருக்கிற குத்து விளக்குகள் இந்தியாவை காப்பாற்றுகிறது. சீனாவில் இருக்கிற குத்து விளக்குகள் சீனாவை காப்பாற்றுகிறது. ஏன் ஈரானில் இருக்கும் குத்து விளக்குகள் கூட, அரேபியாவில் இருக்கும் குத்து விளக்குகள் சபைகள் அந்த தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி உங்களையும் என்னையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது குத்து விளக்கு சபை. அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும், ஐயா பார்த்துக்கொள்ளுங்க, 2 தூபம் காட்டாமலும். என்ன அர்த்தம்? பரிசுத்தவான்களின் ஜபம், பாவிகளுடைய ஜபம் இல்லை. பரிசுத்தவான்கள் பண்ணுற ஜபம்தான் தூபம். தூபம் காட்டாமலும், அப்புறம் விளக்குகளை அணைத்து போட்டு பைபிளை க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியது. பைபிளை பாஸ்டர் பேசும்போது பைபிளை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு விளக்கை அணைச்சிட்டு உட்கார்ந்துருந்தார். நீ எந்த வெளிச்சத்தில் நடப்பார்? வேதமே வெளிச்சம். சத்திய வேதம் நம் கால்களுக்கு தீபம். நீ மூடி வச்சுட்டு இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த பைபிளை எடுக்க போகிறேன்னு சொன்னால் நீ விளக்கணைத்தவன். நாங்கள் ஊழியக்காரங்க உங்கள் 2 கையை பிடிச்சி கெஞ்சி கேட்குறோம், உங்கள் விளக்கை ஏற்றுங்க. நாங்கள் விளக்கை ஏற்றும் ஊழியக்காரங்க. நான் எந்த நாட்டுக்கு எந்த ஊருக்கு போனாலும் விளக்கேற்றி விட்டு வருவேன். இவ்வளவு சத்தியங்கள் இருக்குதா? உங்கள் மனக்கண்களை திறந்து விட்டு வருகிறது பாருங்கள். விளக்குகளை அணைத்து மோசம் மோசம் மோசம். நான் அதனால தான் சொல்லுவேன், சர்ச்சிங்க நடக்கலைன்னாலும் ஒரே ஒரு விளக்கு இந்த இடத்துல பலிபீடத்தில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு விளக்கை யாராவது ஒருவர் பொருத்தனை பண்ணி வாங்கி கொண்டு வந்து பாஸ்டர்கிட்ட கொடுங்க. போட்டி போடாதீங்க. வாங்கி கொண்டு வந்து இங்கே போட்டு தொங்க போட்டு அது இரவும் பகலும் தொங்கிக்கிட்டே இருக்கணும். குத்து விளக்கு இரவும் பகலும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பெரிய குத்து விளக்கு மாதிரி அதை லைட் எரிந்து கொண்டே இருக்கணும். ஆஃப் பண்ணவே கூடாது. பஹ்ரைன் தேசத்தில் நான் போயிருந்த போது அங்கே ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச் மேலே சிவப்பு கலரில் சிலுவை இருக்கும். நடுராத்திரியில் 2 மணிக்கு அந்த நாட்டு ராஜா அந்த வழியாக காரில் போகும்போது அவர் பார்த்தார், சிலுவை எரிந்திருக்கவில்லை, அணைந்திருந்தது. அப்பொழுது அடுத்த நாளே மந்திரியை கூப்பிட்டார். ஏன் அந்த சர்ச்சினுடைய சிலுவை எரியவில்லை? பாருங்கள், அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் ராஜாவாக இருந்தாலும் சர்ச்சுக்கும் சிலுவைக்கும் கொடுத்த மதிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. இவர்களோ விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவை பூட்டி போட்டார்கள். நான் சொல்கிறேன், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி எந்த நாளும் நீங்கள் வரலாம் ஜெபம் பண்ண. எப்படியும் நாங்கள் யாராவது இருப்போம். நான்லாம் செவ்வாய்க்கிழமை கட்டாயம் வந்துடுவேன். நான் இல்லை பாஸ்டர் இருப்பாங்க, யாராவது இருப்போம், இல்லை மற்ற பாஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்குன்னே ஒருத்தரை நியமிச்சிருக்கணும். பரிசுத்த ஸ்தலத்தின் கதவுகளை பூட்டக்கூடாது. நீங்கள பரிசுத்த ஸ்தலத்தின் கதவை நீங்கள் அடைச்சிட்டு, இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு வரலைன்னா அடைச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இதனால் என்ன ஆச்சு அவங்களுக்கு? 3 தண்டனையை சொல்லுங்கள். துயரத்துக்கும், அப்புறம் திகைப்புக்கும், அப்புறம் பழிப்புக்கும். பார்த்தா, திகைப்பு, ஐயோ என் பிள்ளைய காணுமே, ஐயோ என் பிள்ளைம்மா இப்படியா செஞ்சிட்டுதே, ஐயோ ஐயோ நான் வளர்த்த பிள்ளை இப்படி செஞ்சிட்டுதே, ஐயோ விபத்து சிக்கிட்டுதே என் பிள்ளை, ஐயோ திகைப்பு. இந்த நோய் வந்துட்டுதான் என் கணவருக்கு, திகைப்பு. திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று கர்த்தர் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் அவர் சொல்லுகிறார். திகைப்புக்கும் துயரத்துக்கும். எத்தனை பேருக்கு துயரம் வேணும்னு விரும்புகிறீங்க? விரும்ப மாட்டீங்க. துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் தேவன் நம் நடுவில் இருக்கிறார், 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 இருக்கிறார். இயேசு இருக்கிறார். இம்மானுவேல், இங்கு இருக்கிறார் அவர். யெகோவா ஷம்மா, இங்கே இருக்கிறார் அவர். அவரை கைத்தட்டி துதியுங்கள். ஹல்லேலூயா. திகைப்பு, அப்புறம் துயரம், அதுக்கப்புறம் பழிப்பு. நம்ம மேலே வீண் பழியை சுமத்துவாங்க. நீ அவளோடு பேசின, நீ அவனோடு பேசின, நீ அவளோடு தப்பான உறவு இருக்கு உனக்கு, நீ அப்படி ஏன் பார்த்த, இப்படி ஏன் பார்த்த,
வீட்டிலேயே பழி விழும், உறவுக்காரர்கள் பழி சொல்லுவாங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் மேல் ஒரு குற்றமும் சுமராது. எல்லாரும் இந்த வசனம் சொல்லுங்க. கர்த்தரை நம்புகிறவர் மேல் ஒரு குற்றமும் சுமராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திகைப்புக்கும் துயரத்துக்கும் பழிப்புக்கும் தேவன் ஒப்பு கொடுத்தா தான் அது வரும். ஆனால் இன்னைக்கு நான் என்ன ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், இது எல்லாத்தையும் கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஏழுமே நின்று கை தட்டியலா. ஹல்லேலூயா.